அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இருளில் மூழ்கிய கியூபா, என்ன நடந்தது? ரத்தமாக மாறிய கடல். 30,000 பொதுமக்கள் கொலை. சர்வதேச நீதிமன்ற முன்னிலையில் ஆஜரான பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி. சிரியாவின் லடாக்கியாவின் மேற்கு டிராவல் பகுதியில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு. அஜர்பைஜான் மற்றும் ஆர்மீனியா இடையான அமைதி ஒப்பந்தம் கத்தார் வரவேற்கிறது. வடக்கு காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் சமாதான ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறுவதாக ஹமாஸ் தெரிவிப்பு. உக்ரைனில் போர் நிறுத்தம், புடினுக்கு உலக தலைவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும், இங்கிலாந்து பிரதமர் தெரிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் பரஸ்பரம் ட்ரோன் தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். கியூபாவில் நேற்று திடீரென ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான மின்வெட்டு காரணமாக அந்த நாட்டின் பல மாகாணங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. கியூபா தலைநகரான கவானா அருகில் உள்ள டிஸ்மேரோ துணை மின் நிலையத்தில் நேற்று இரவு மின்தடை ஏற்பட்டது. இதன் காரணமாக இதற்கு கியூபா உட்பட நாட்டின் பல மாகாணங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இருளில் மூழ்கியுள்ளனர். இது தேசிய மின்சாரத்துறையின் தோல்வி. இதனை சரி செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என கியூபா எரிசக்தி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மின்தடையை தொடர்ந்து கவானா உட்பட பல மாகாணங்களில் ஜெனரேட்டர்கள் உள்ள இடங்கள் அன்றி மற்ற இடங்கள் இருளாக உள்ளன. இணைய சேவையும் நாடு முழுக்க பாதிப்படைந்துள்ளது. ஈரானின் கோர்மோஸ் தீவில் கடந்த சில நாட்களுக்கு முன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனைத் தொடர்ந்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த வெள்ளம் ரத்தம் போல செந்நிறத்தில் பாய்ந்தது. இந்த தண்ணீர் கடலில் கலந்ததால் கடலும் சிவப்பாக மாறியது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின. இதனை பார்த்த பலரும் இது என்ன ரத்த மழையா அல்லது கடவுளின் கோபமா என்பன பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். ஆனால் உண்மையில் இது அந்த பகுதியின் இயற்கை அதிசயமாகும். அதாவது கோர்மோஸ் தீவில் உள்ள மண்ணில் அதிகளவு இரும்பு ஆக்சைடு இருப்பதால் இது போன்று ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் விளக்கம் அறிவித்துள்ளனர். மேலும் இயற்கையின் இந்த அழகை காணவே அங்கு அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருவர் எனவும் அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது. பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி 79 வயதான ரொட்ரிகோ டுட்டர்டே சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னிலையில் ஆஜரான முதல் ஆசிய தலைவராக பதிவாகியுள்ளார். அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பகுதியில் இருந்து வீடியோ மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இணைந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. ரொட்ரிகோ டுட்டர்டே நீண்ட தூரம் பயணம் செய்ததை கருத்தில் கொண்டு நீதிபதி இதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார். போதைப் பொருளிற்கு எதிரான யுத்தத்தின் போது இவர் 30,000க்கும் அதிகமான பொதுமக்களை ரொட்ரிகோ டுட்டர்டே கொலை செய்தார் என சர்வதேச நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. 2016 முதல் 2022 முதல் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியாக பதவி வகித்த ரொட்ரிகோ டுட்டர்டே கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார். இதன் பின்னர் விமானம் மூலம் ரொட்ரிகோ டுட்டர்டே நெதர்லாந்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளில் அவர் வீடியோ மூலம் கலந்து கொண்ட வேளை அவரது குற்றங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டதுடன் அவருக்கு தன்னை நியாயப்படுத்துவதற்கான உரிமைகள் குறித்தும் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது பலவீனமானவராக காணப்பட்ட பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ரொட்ரிகோ டுட்டர்டே தனது பெயர் விபரங்களை உறுதி செய்தார். இதேவேளை தனது கட்சிக்காரர் ரொட்ரிகோ டுட்டர்டே பிலிப்பைன்ஸிலிருந்து கடத்தப்பட்டுள்ளார் என பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சிரியாவின் லடாக்கியாவின் தெற்கு ராமல் பகுதியில் சனிக்கிழமை ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். 4 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட அடையாளம் தெரியாத வெடிப்பை தொடர்ந்து பல பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் மற்றவர்கள் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளதாகவும் சிரிய சிவில் பாதுகாப்பு அமைப்பு பின்னர் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அஜர்பைஜான் குடியரசுக்கும் ஆர்மீனியா குடியரசுக்கும் இடையே எட்டப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை கத்தார் அரசு வரவேற்றுள்ளது. இரு நாடுகளும் ஒத்துழைப்பு, வளர்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் புதிய கட்டத்தை நோக்கி முன்னேறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது.
வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் வெளியுறவு அமைச்சகம் இந்த ஒப்பந்தம் இந்த காகசஸ் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துகிறது, உலகளவில் சிக்கலான தகராறுகள் மற்றும் மோதல்களை தீர்ப்பதில் அமைதியான வழிமுறைகளின் செயல்திறனை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று எடுத்துரைத்தது. மிகவும் அமைதியான, பாதுகாப்பான மற்றும் வளமான உலகத்தை அடைவதற்கான உரையாடலுக்கான தளங்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட அனைத்து பிராந்திய மற்றும் சர்வதேச முயற்சிகளுக்கும் கத்தாரின் முழு ஆதரவையும் அமைச்சகம் புதுப்பித்துள்ளது. பாலஸ்தீன பிரதேசத்தின் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் வடக்கு நகரமான பெய்ட் லகியாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் 9 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவித்ததை அடுத்து காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறுவதாக ஹமாஸ் இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டியுள்ளது. காசாவின் வடக்கு பெய்ட் லகியா நகரில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 2 உள்ளூர் பத்திரிகையாளர்கள் உட்பட குறைந்தது 9 பாலஸ்தீனியர்கள் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காயமடைந்தனர் என்று காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் தலைவர்கள் கெய்ரோவில் மத்தியஸ்தர்களுடன் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றனர். தாக்குதல் ஒரு காரை தாக்கியதில் பலர் படுகாயமடைந்தனர். வாகனத்தின் உள்ளேயும் வெளியேயும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காரில் இருந்தவர்கள் பெய்ட் லகியாவில் உள்ள அல்கைர் அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனத்திற்காக ஒரு பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் தாக்குதல் நடந்தபோது அவர்களுடன் பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களும் இறந்ததாகவும் நேரில் கண்ட சாட்சிகளும் சக பத்திரிகையாளர்களும் தெரிவித்தனர். பாலஸ்தீன ஊடகங்களின்படி இறந்தவர்களில் குறைந்தது 3 உள்ளூர் பத்திரிகையாளர்களும் அடங்குவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து இஸ்ரேலிய இராணுவத்திடமிருந்து உடனடி கருத்துக்கள் எதுவும் வரவில்லை. இப்படி ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் வடக்கு காசா பகுதியில் பத்திரிகையாளர்கள் மற்றும் மனிதாபிமான பணியாளர்கள் குழுவை குறிவைத்து ஒரு பயங்கரமான படுகொலையை செய்துள்ளது. இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறுவதாகும் என்றும் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் கசீம் காசிம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் 3 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை செய்து வருகின்றன. அதே சமயம் ரஷ்யாவுக்கு வடகொரியா மறைமுகமாக உதவி வருகிறது. இதற்கிடையில் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். சமீபத்தில் சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் 30 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டுவரும் முடிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மேலும் உக்ரைனின் போர் நிறுத்த திட்டம் குறித்து கருத்து தெரிவித்த ரஷ்ய அதிபர் புடின் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க ரஷ்யா தயாராக உள்ளது என்றும், ஆனால் போர் நிறுத்தத்தின் போது விதிமுறைகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் புடின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உக்ரைனில் போர் நிறுத்தம் கொண்டுவர புடினுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் புடின் விரைவில் பேச்சுவார்த்தைக்கு வருவார் என்றும் கெய்ர் ஸ்டார்மர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 11,115வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். அதேபோல 30 நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்ய அதிபர் புடினும் சம்மதம் தெரிவித்துள்ளார். ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பாக அவர் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் கியூ ரஷ்யா சென்றுள்ளார். அவர் அதிபர் புடினை இன்று சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது போர் நிறுத்தம் தொடர்பாக இருவரும் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு நடுவே உக்ரைன் ரஷ்யா பரஸ்பரம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளன. ரஷ்யாவின் வோல்கோகர்ட், வரோன்சி, பெல்கோரோட், ரோஸ்டவ், குஸ்க் உள்ளிட்ட பிராந்தியங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. 126 ட்ரோன்கள் ஏவப்பட்ட நிலையில் இவை அனைத்தும் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேபோல உக்ரைனின் பல்வேறு பிராந்தியங்களை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. 178 ட்ரோன்கள் ஏவப்பட்ட நிலையில் இவற்றில் பெரும்பாலான நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.